தோழர் சிவா திலீபன் அவர்களுடைய உண்மையான ஈகத்தை, அவருடைய தமிழ் பற்றையும் தமிழீழப் பற்றையும் தமிழ்நாட்டு பற்றையும் நாம் நினைவு கூறுவோம். இந்த நேரத்திலே நாம் நினைவு கூறுவதும் தோழர் காசு நாகராசன் அவர் குறிப்பிட்டது போல் அவர் விட்டுக்கின்ற பணியை நாம் முன்னெடுப்பதும் உண்மையான வீரவணக்கமாக இருக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இது தமிழ்நாட்டுடைய அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் தோழரை நெஞ்சிலேந்தக்கூடிய இந்த நேரத்திலே மேற்பதல் இயக்க தோழர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மற்றும் தோளோடு தோல் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டு கல்வி இயக்கம் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்து, நாம் இன்னொரு பணியையும் கூடுதலாக செய்தாக வேண்டும். இன்னொரு பணி என்பது வேறு ஒன்றமல்ல. அவரின் இறப்பை வைத்து இங்கே நடக்கக்கூடிய தேர்தல் அரசியலை வைத்து இந்திய பாசிச பார்ப்பனியத்துக்கு அடிசாலிக்கூடிய அந்த கூட்டுப்போக்கை வைத்து ஒரு அரசியல் திறனாய்வு, ஒரு விமர்சனம் தோழர் ஈகத்தில் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே சில இரண்டகர்களும் எதிரிகளும் செய்கிறார்கள். அந்த இரண்டகர்களை, அந்த எதிரிகளை சேர்த்து நாம் அம்பலப்படுத்தி அவர்களையும் சேர்த்து நாம் வீழ்த்த வேண்டியிருக்கிறது. இந்திய பாசிச பார்ப்பனிய அரசை மட்டும் நாம் வீழ்த்துவது நம்முடைய கடுமையாக அல்ல. நம் கூடவே இருந்து நம்மோடே பயணித்து இன்றைக்கு தேர்தல் நலத்தின் நோக்கங்களுக்காக, தன்னலத்தின் நோக்கத்திற்காக இவர் ஈகத்தை கொச்சைப்படுத்த அனைவருமே தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கு இரண்டகர்கள் துடைத்தறியப்பட வேண்டியவர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அதுபோல பேசக்கூடிய எதிரிகள் எல்லாம் தொலையட்டும், எதிரிகள் எல்லாம் எங்கோ போய் தொலையட்டும், இரண்டகரை எல்லாம் ஓய்ந்து ஒழியட்டும், ஏதோ ஒரு புறம் ஓய்ந்து ஒழியட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதையும் சேர்த்து தான் நாம் எழுத வேண்டியிருக்கிறது, அதையும் சேர்த்து தான் கருத்தை பரப்ப வேண்டியிருக்கிறது. ஆகிய தோழர் சிவா திலீபன் ஈகத்தை நெஞ்சில் ஏந்தக்கூடிய வகையிலே நாம் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழ் ஈழத்துக்குமான உரிமைகளை முன்னெடுப்போம். இந்த செய்திகள் எல்லாம் சிவா திலீபன் அவர்களுடைய போராட்ட வரலாற்றை எல்லாம் அறியாத இரண்டகர்கள், துரோகிகள், தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்க அத்தனை அயோக்கியர்களும் அவருடைய வரலாற்றை படிக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த செய்திகளை சில தோழர்கள் இங்கே அறிந்திருப்பீர்கள். 13 ஆண்டுகளுக்கு முன்பாக காமன்வெல்த் என்ற மாநாடு நடக்கிற போது, கூட்டம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அது பற்றியான செய்தி வந்து கொண்டிருக்கிற போது, அவர் இன்றைக்கு இந்தியாவை கண்டித்து மே 17 அன்றைக்கு எடுத்த போராட்டத்திற்கு அந்த அமைப்பில் சேர்வதற்கு முன்பாக சாலை வழியாக நம்மளை போன்ற அலுவலகத்திற்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த, அவருடைய ஈரோடிலே பைக்கிலே வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற போது திடீரென்று வண்டி ஓரத்தில் நிறுத்திவிட்டு அங்கே இங்கிலாந்தையும் காமன்வெல்த் நாட்டையும் கண்டித்து, சிங்கள அரசையும் இந்திய அரசையும் கண்டித்து வண்டியை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அந்த போராட்டத்தில் வந்து அந்த கொடியை ஏந்தி இந்திய அரசுக்கு எதிராக, இங்கே நடக்கக்கூடிய சாஸ்திரி பவனுக்கு எதிராக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். மறுபடியும் தொடர்ந்து சில நாள் இடைவெளி விட்டு அந்த காமன்வெல்த் கொடியை கொளுத்துகிற போதும் மற்ற அந்த நாடுகளை கண்டிக்கிற போதும் அதில் சிறை சென்று போனவர். இப்படியாக போராட்ட வரலாற்று ஒரு நிமிடம் கூடுதலாக ஒரு நிமிடம் எடுத்துக்க பொறுத்தருங்க. ஏன்னா நாம் வீர வணக்கம் செலுத்துவது மட்டுமில்லை, அவருடைய உண்மையான ஈகத்தை, போராட்டத்தை, அவருடைய உண்மையான அந்த குணத்தை, போராட்டுடைய உண்மையில் நெஞ்சில் ஏந்திய அந்த தன்மையை ஒரு சில நிமிடம் கூடுதலாக சேர்த்து சொல்ல வேண்டும் தான் நினைக்கிறேன். அந்த வகையில் இப்படியான போராட்டத்தில் அவர் வந்து இணைந்து இன்றைக்கு ஈகத்தை செய்திருக்கிறார். ஏதோ அங்கே பூங்காநகர் தொடர்வண்டி நிலையத்தில் போனார், இந்திய ஒழிக என்று முழக்கமிட்டு தமிழ் வாழ்க என்று சொன்னார். திடீரென்ற உணர்ச்சி வசப்பட்டு தண்டவாளத்தில் தொடர்வண்டி நிலையத்தை குதித்து விட்டார் என்பதாக இன்றைக்கு அற்பர்களும் அயோக்கியர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான அற்பர்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் எதிரிகளுக்கும் இரண்டகர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும், சிவா திலீபன் அவர்கள் நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியிலே தமிழையும் தமிழ்நாட்டையும் ஈழத்தை நேசித்தவர். அவர் சிவகுமார் என்று இருந்த நிலையில் சிவா திலீபன் என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய துணைவியார், அன்பு துணைவியார் மற்றும் தோழராக இருக்கக்கூடிய கீதா என்பவர் இசைமொழி என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய பிள்ளைகளும் இந்த ஈழத்திற்காக, தமிழ் மொழிக்காக இன்றைக்கு உறுதி வரை நிற்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் இயக்கங்கள் அத்தனை பேருக்கு குடும்பம் நமக்கு வழிகாட்டி, மற்ற குடும்பத்தை அனைவரும் நாம் வந்து இங்கே முழக்கமிடுகிறோம், பேசுகிறோம். அவர் குடும்பத்தையே அமைப்பாக்கி இருக்கிறார், இயக்கமாக்கி இருக்கிறார். அவர் சார்ந்த இயக்கத்தை குடும்பமோடு நினைத்து இருக்கிறார். அப்படிதான் இன்றைக்கு அவர் மகளும், அவர் துணைவியார் இசைமொழி என்று மாற்றிக்கொண்ட துணைவியாரும் அந்த இயக்கமும் இன்றைக்கு அனைவருமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு முன் எடுத்துக்காட்டாக, முன் மாதிரியாக திகழ்கிறார்கள் என்பதை சொல்லி நானும் ஒரு 2 வரி முழக்கத்தை சொல்லி நிறுத்துகிறேன். நெஞ்சில் ஏந்துவோம், 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 தோழரின் ஈகத்தை, தோழரின் ஈகத்தை நெஞ்சில் ஏந்துவோம், 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 நெஞ்சில் ஏந்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தோழருக்கு வீர வணக்கம், தோழருக்கு வீர வணக்கம். வெல்லட்டும், 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 வெல்லட்டும். தமிழ்நாடு
தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், மலரட்டும் மலரட்டும், மலரட்டும் மலரட்டும், தமிழ் ஈழம் மலரட்டும், தமிழ் ஈழம் மலரட்டும், மலரட்டும் மலரட்டும், மலரட்டும் மலரட்டும், தமிழ் ஈழம் மலரட்டும். தமிழ் ஈழம் மலரட்டும். நன்றி.